என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதுக்கு போல வாழ்ந்து காட்டக்கூடிய எந்த ஒரு செயலையும் கண்டு கலங்காமல் எதிர்த்து நிற்கும் இயல்புடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, பாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு எதையும் தாங்கும் இதயம் உங்ககிட்ட அப்படிங்கிறதுக்கு மேலே வாழ்ந்து காட்டக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்கவலை எல்லாமே உங்களை விட்டு அகலுதுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் எவ்வளவோ துன்பம், துயரம், கஷ்டம்னு சொல்லி மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. இந்த பயிற்சி, இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ கிரகநிலை மாற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால வீண் மனக்கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு அகலுதுங்க. ஆனாலும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படக்கூடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அனைத்து செயல்களிலுமே முயற்சிகளில் தடைப்படாமல் இருக்க நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுங்க. முடிந்தால் திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்று வந்தால் மிகவும் சிறப்பான பலன்களை அமைய முடியுங்க. மேலும் உங்களது குடும்பங்களில் தொழிலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் இருக்கும் காரிய தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களது வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று கூட பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா கூடுதல் பலன்கள். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயும் ஓம் நமச்சிவாயா போற்றி என மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்கள் உங்களுக்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கிரக பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் கேதுவும், கலஸ்திர ஸ்தானத்தில் சனி வக்ர பயிற்சியிலையும், அஷ்டம ஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், அயன சயன யோக ஸ்தானத்தில் புதன் என உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிரக நிலைகள் இப்படி அமைஞ்சிருக்கிறதன் மூலம் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. இதுவரைக்கும் இருந்த மனக்கவலைகள் உங்களை விட்டு ஓடுங்க. நீங்கள் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அனைத்து காரியங்கள்லையுமே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. உங்களது முயற்சிகளில் இதுவரை தடை ஏற்படாதிருந்தால் ரொம்பவும் நல்லது. ஏற்படும் வகையில் சில நிகழ்வுகள் நடக்குங்கிறதுனால அந்த செயல்களை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்பவும் அவசியங்க. இந்த சமயங்களில் இடம் விட்டு வெளியில் தங்க நேரிடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் தயாராக வச்சுக்கணுங்க. எதிலுமே திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால மனக்கவலை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் எந்த முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த சாதகமான பலன்கள் வந்துட்டு உங்களது முயற்சியின் மூலம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுங்க. இதன் மூலம் டென்ஷன், பிபிலாம் வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. மனக்கவலை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால வந்துட்டு கண்டதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்காம போலீங்க, கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகும், அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் வீண் கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அப்போ தான் உங்களது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது வரைக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கலகலப்பு குறைந்து காணப்படுங்க. எதுலேயுமே ஒரு வெறுப்பு, திடீர்னு கோபமாக வரும். யாரை பார்த்தாலும் கடுப்பாக இருக்கும். ஏன்டா இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நாம ஏன் அவங்கக்கிட்ட பேசணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி எல்லாமே வந்துட்டு கருத்து வேற்றுமை ஏற்படுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி விட்டு கொடுத்து பேசுங்க. ஏற்படும் கருத்துக்கள் விரைவில் நீங்கிடும். ஆனால் அப்போ வந்துட்டு சண்டை போடுறப்ப ரொம்பவும் சங்கடமாக இருக்கும் இல்லையா, அதனால் எந்த ஒரு வார்த்தையுமே யோசித்து நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லதுங்க. பேச்சில் இனிமை, சாதுரியம், எடுத்த காரியங்களில் வெற்றி பெற உதவுங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடுறத முதல்ல நீங்கள் நிறுத்தணுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியாத அளவு இருக்கிறதுனால நீங்கள் மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க.
அதிகம் மீறி தலையிட்டிங்களா உங்கள் பிரச்சனையோட அந்த பிரச்சனையும் சுமக்க வேண்டியதாக இருக்கும். யானை எப்படி தன்னோட தலையில் மண்ணை வாரி போட்டுக்குதோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டிங்களா தவிப்புகள் மனக்கவலை எல்லாமே அதிகரிக்குங்க. உங்களது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்களா இந்த சமயங்களில் நிறையவே போட்டியை சந்திக்க நேரிடலாங்க. அதன் பிறகு வாடிக்கையாளரிடம் கடுமையான பேச்சை பேசுகிறத முதல்ல தவிர்க்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் தொழிலில் கிடையாதுங்க. அதனால் கவனமாக இருங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட எரிச்சலாக பேசாதீங்க, கொஞ்சம் அன்பாக பழகுங்க. மேலும் எதிர்பார்த்ததை விட இந்த தடவை லாபம் குறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால தொழில் விஷயங்களில் எல்லாமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. தொழில் விஷயங்களில் தாங்க உங்களுக்கு பலன்கள் சற்று குறைவாக இருக்குது. ஆனாலும் இப்போ நீங்கள் யார்ட்டாச்சும் கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க, ஆனால் ரொம்ப நாளாக தரமாட்டேங்கிறேன், கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த சமயங்களில் நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கேட்டிங்களா கட்டாயம் அவங்க தருவாங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் நல்ல காலகட்டம் இந்த காலகட்டங்க. எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்காமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே நிதி உதவிகள் கூடிய விரைவில் கிடைக்குங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் சற்று கவனமாக உங்களது பணியை மேற்கொள்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. மற்றவங்களோட வேலையை வாங்கி செய்யும் பொழுது கவனமாக செய்யுங்க. உங்களது வேலையை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது அதை விட கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சின்ன சின்ன தவறு ஏற்பட்டால் கூட அதன் விளைவுகள் உங்களுக்கு பெரிதாக அமையும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையுமே நீங்கள் மன உறுதியோட அதை சமாளிக்கணும், அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது உறுதுணையாக இருங்க. மேலும் மாத இறுதியில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகிடுங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையவே இல்லை, தீரவே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இப்போ மாத இறுதியில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிடுங்க. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் இறை வழிபாடை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் அடைய முடியுங்க. விருப்பமானவர்களோட சந்திப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இருக்குங்க. அதன் பிறகு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வாக்குவாதம் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கணுங்க. ஏன்னா உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கிரன் குருவிற்கு கேந்திரம் பெறதுனால மிக நன்மையான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. சக கலைஞரிடம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக அமையுங்க. அரசியலில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வீண் பேச்சை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுத்து காரியத்தில் செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. மேலும் மாணவர்களுக்கு எல்லாமே கல்வியை பற்றிய கவலை உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க. இந்த மாதத்தை தடையை தாண்டி முன்னேற முயற்சி செய்தால் வெற்றி அடைய முடியுங்க. மேலும் சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக பார்த்தா இந்த மாதம் உங்களது மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகமாக காணப்பட போறீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று கூடிய விரைவில் வந்து சேருங்க. சாதகமான பலன்கள் உங்களுக்கு வருங்க. அடுத்து பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சியை காணக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. வருமானம் நன்றாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புமே விரைவில் உங்களை தேடி வரும். மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்தவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கூடிய பல நல்ல பலன்களுமே வந்து சேருங்க. நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு இந்த மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா எடுத்த காரியங்கள் கைகூடும். விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிரிகளும் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. பண வரத்து அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். ஆனாலும் கடன் விவகாரங்களில் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மேலும் சுய தொழில் செய்பவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்து காணப்படுங்க. மேலும் உங்களது தொழில் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து விடுபட சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வந்து அர்ச்சனை செய்த பின்பு உங்களுக்கு உண்டாகும் அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு விலகி ஓடுங்க. மனோபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. சிவன் வழிபாடு உங்களது குடும்பத்தை மென்மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உறுதுணையாக இருக்குங்க.
மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன். அதிர்ஷ்ட தினங்கள் 19, 20ங்க. அதன் பிறகு சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 26, 27 இந்த 2 தினங்களும் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறதுனால அன்னைக்கு எல்லாமே கூடுதல் கவனம். தொழில், குடும்பம், வியாபாரம் இதில் எல்லாமே கூடுதல் கவனம் அப்படிங்கிறத ஒன்று கண்டிப்பாக பின்பற்றுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.